சட்டப்பேரவை தேர்தலுக்காக மோடி மற்றும் இபிஎஸ் ஒரு சேர நாகர்கோவிலில் ஆதரவினை திரட்டி வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கின்றார். இந்த ரோட் ஷோவிலே பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் பங்கேற்று கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி இருக்கின்றார்கள். ரோட் ஷோ நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தலைவர்கள், அண்ணா சிலை உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்ணாவோடு சேர்த்து எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய திருவுருவ படத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தன் அருகில் வரவழைத்து அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியையும் பிரதமர் கூறியிருக்கின்றார். பிரதமர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் இணைந்து இந்த ரோட் ஷோவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாகர்கோவில் ரோட் ஷோ நிறைவடைந்த பிறகு பிரதமர் இன்று திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருக்கின்றார். பிரதமர் பங்கேற்றிருந்த இந்த ரோட் ஷோவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நீளம் கொண்ட பகுதியிலே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த சாலையின் 2 பக்கமும் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் வந்து காத்திருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ரோட் ஷோ மேற்கொண்ட பிரதமர் அதன் பிறகு நடந்து சென்று அங்கே தலைவணங்கி வாக்காளர்களுக்கு முன்பாக வாக்குகளை சேகரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். அங்கிருந்த மூதாட்டி ஒருவரின் அருகில் சென்று அவருடைய நலன் விசாரித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தழையை தாழ்த்தி வாக்காளர்களை வணங்கி அவர்கள் வழங்கிய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் பார்க்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்களோடு இணைந்து நின்று தாமரை மலரை கையில் ஏந்தி வேட்பாளர்களுக்கு முன்பாக பிரதமர் கூறி வரக்கூடிய அந்த வாழ்த்துக்களை பார்த்து வருகின்றோம். அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தியை பிரதமர் வேட்பாளர்களுக்கு முன்பாக சொல்லி வருகின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாஜக, அதிமுக கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் பிரதமர் மோடியிடம் வாழ்த்து பெறக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜகவினுடைய தேசிய தலைமை பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றார்கள். வாக்காளர்களை பிரதமர் நெருங்கி சென்று பார்க்கின்றார். ரோட் ஷோ முறையிலே வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நெருங்கி சென்று அவர் இருகரம் கூப்பி வணங்கி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி இருக்கின்றார். தாமரை மலர் ஒன்றை கையில் ஏந்தியவாறு பிரதமர் மோடி அவர்கள் வலம் வந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமரோடு இணைந்து ரோட் ஷோவிலே பங்கேற்றிருந்தார். தமிழகத்திலே ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இன்னும் ஒரு 6-7 நாட்களிலே தேர்தல் பரப்புரை நிறைவடைய போகின்றது. எனவே இன்னும் அடுத்த ஒரு வாரத்திற்கு உள்ளாக தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யார் ஆளுங்கட்சியாக வரப்போகின்றார்கள், யார் எதிர்கட்சியாக வரப்போகின்றார்கள் என்று. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிமையான மும்முனை போட்டி காரணமாக வாக்குகள் பெரிய அளவில் சிதறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வாக்குகள் சிதறும் பொழுது மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியாளர்கள் தேர்வாவார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக தலைமை அனைத்து நிலையிலும், அதாவது பூத் அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மூலமாக கட்சி பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். பாஜகவினுடைய தேசிய தலைமையிலிருந்தும் நேற்று நடைபெற்றிருந்த அந்த காணொலி காட்சி வாயிலான பாஜக பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்திலே பிரதமர் பங்கேற்று எதையெல்லாம் பிரச்சாரத்தில் பாஜகவினர் கையாள வேண்டும் என்று சொல்லி இருந்தார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.